ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க சங்க இலக்கியங்கள் சார்ந்தா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பதிற்று பத்து பார்த்தோங்க. ஓகேங்களா? ஸோ பதிற்று பத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இது சேர அரசர்களை பற்றி பாடப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம பார்த்தோம். 10 சேரரசர்களை பற்றி 100 பாடல்களை கொண்டதுன்னு பார்த்தோம். இதில் முதல் பொத்தும் இறுதி பொத்தும் கிடைக்கவில்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல பதித்துப்பார் ஊசிசா. இதில் நம்ம பார்த்துட்டோங்க. இதில் ஒவ்வொரு பத்தும் அந்த பாடிய புலவர் யார், எந்த சேர அரசனை பாடினாங்க அப்படின்றது இருக்குது. அதுக்கான ஷார்ட்கட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? சரிங்க. நான் ஏற்கனவே சொன்ன போல் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை. ஸோ முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கல, அதை விட்டுருங்க. ஸோ 2ஆம் பத்துலேருந்து 9ஆம் பத்து வரை நம்ம யாராக நான் உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன், இன்னொன்று தனி நோட்ஸாக கொடுத்துட்ருப்பேன். குமட்டூர் கண்ணனார், 2வது நெடுஞ்சேரலாதன் அரசனை பாடியிருப்பார். 3வது பத்து கௌதமனார் செல்கடு குட்டிவன் பாடியிருப்பார். 4வது பத்து காப்பியனார் நார்முடி சேரலை பாடியிருப்பார். 5வது பத்து பரணர் செங்குட்டுவனை பாடியிருப்பார். 6வது பத்து காக்கை பாடினிவார் ஆடுகோட்பாட்டு சேரலாதனை பாடியிருப்பார். 7வது பத்து கபிலர் செல்வ கடுங்கோவை பாடியிருப்பார். 8வது பத்து அரிசில் கிடார் பெருஞ்சேரலாதர் பாடியிருப்பார். 9 பத்து பெருங்குன்று கிடார் இளஞ்சேரல் இரும்பறையை பாடியிருப்பார். இது அந்த பாடிய புலவர்களோட பெயரும் அவங்கள அரசர்களை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு கண்ணனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 2 கண்ணனும் சேர்ந்து 3 மணிக்கு கௌதம கூட்டின்னு வர போகிறாங்க. 3 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, கௌதம கூட்டின்னு வர போகிறாங்க. கௌதம கூட்டின்னு வர போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே 4 மணி ஆயிடுச்சுங்க. போய் 4 மணிக்கு என்ன பண்ணுறாங்க, காஃபி கொடுக்குறாங்க. ஸோ காஃபி கொடுத்தா ஐயோ காஃபிலாம் வேணாங்க, எங்களுக்கு என்ன நரமுடி வந்துச்சு காஃபி குடிச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? சரிங்க, காஃபி வேணான்ட்டிங்க, அஞ்சாமல் பரன் மேலே ஏறி பாருங்கள், அங்கே செங்குட்டு இருப்பான், அவனையும் சேர்த்து கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாமல் பரன் மேலே ஏறி பாருங்கள், அங்கே செங்குட்டு இருப்பான், அவனையும் கூட்டின்னு போங்கன்றாங்க. 6 என்ன பண்ணுறாங்க, பரன் மேலே ஏறி பார்க்குறாங்க. 6 பரன் மேலே ஏறி பார்த்தா அங்கே காக்காவும் ஆடு தான் இருக்குதுங்க. காக்காவும் ஆடு மட்டும்தான் பரன் மேலே இருக்குது. அப்படின்னு பார்த்த உடனே ஏழே கபிலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, செல்வம் கடும் கோபம் ஆயிடுறான். ஏன்னா பரன் மேலே போய் பார்த்தா செங்குட்டும் இல்லை, காக்காவும் ஆடு மட்டும்தான் அங்கே இருக்குது. ஏழே கபிலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, செல்வா கடும் கோபம் ஆயிடுறாரு. கடும் கோபமானதால் ஒரு 8 படி அரிசி எடுத்து என்ன பண்ணுறாருங்க, பெரும் சோறை வடிச்சிடுறாரு. 8 படி அரிசி எடுத்து பெரும் சோறை வடிச்சிடுறாரு. அதை 9 மணிக்கு ஒரு கிழவர் சாப்பிட்றாரு. அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுறான்னா, அவர் இளமையாக மாறிடுறார். ஏன் சோறு வடிச்சிடுறாருன்னா, ஆடு இருக்குது இல்லையா, ஆடு குழம்பு வைக்கிறதுக்காக சோறை வடிக்கிறாரு. அதனால் என்ன ஆயிடுறாரு, அந்த சாப்பிட்டோடனே அந்த கிழவர் இளமையாக மாறிடுறாரு. ஓகேங்களா? ஸோ இது தாங்க இந்த ஸ்டோரி. நீங்கள் அந்த ஸ்டோரி அப்படியே ஞாபகம் வச்சிங்கன்னா ஸோ நீங்கள் அப்படியே மறக்காமல் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து எடுத்துடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன போல் 1வது பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை அப்படின்றத அதை விட்டுருங்க. அடுத்து நான் சொன்னேன் 2 கண்ணனும் சேர்ந்துன்னு சொன்னேன். அப்போது 2வது பத்து கண்ணன் அப்படின்னு சொன்னேன். அப்போ குமட்டூர் கண்ணனார் சேர்ந்துன்னு சொன்னேன். அப்போ நெடுஞ்சேரலாதன். ஸோ சேர்ந்துன்ற வடுக்கு நெடுஞ்சேரலாதன். கிளியருங்களா? அடுத்து பாருங்கள். ஸோ யாரை கூட்டின்னு வர போனாங்க, 3 மணிக்கு கௌதம கூட்டின்னு வர போனாங்க. அப்போ பாருங்கள் 3 மணினா 3ஆம் பத்து பாடிய புலவர் கௌதமனார் கூட்டிகிட்டு வர போனாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ செல்கழு குட்டிவன் அப்படின்றதான் பாடப்பட்ட சேர அரசர். அங்கே போனால் 4 மணிக்கு காஃபி கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அப்போ 4ஆம் பத்து பாடியவர் காஃபியனார், எங்களுக்கு ஏற்கனவே நரமுடிக்குது வேணான்னு சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அப்போ நார்முடிச்சோரன். ஓகேங்களா? நார்முடிச்சேரல் அப்படின்றது தான் 4ஆம் பத்து பாடப்பட்ட சேர அரசன். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் காஃபி தான் வேணான்ட்டிங்க, அஞ்சாமல் பரணி மேலே ஏறி பாருங்கள். அஞ்சாமனா என்னது, பயப்படாமல். அப்போ 5ஆம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5ஆம் பத்து பரன் மேலே ஏறி பாருங்கள், அங்கே செங்குட்டு இருப்பான், அவனையும் கூட்டுவாங்க. அப்போ 5ஆம் பத்து பாடியவர் பரணர், செங்குட்டவன் பாடப்பட்ட அரசர். ஓகேங்களா? ஸோ அடுத்து 6ஆம் மேலே ஏறுறாங்க. 5ஆம் மேலே ஏறுன்னு சொன்னதுக்கப்புறம் 6ஆம் பொறுமையாக பேசிட்டு ஏறுறாங்க. அப்போ 6ஆம் பத்து மேலே ஏறி பார்த்தா காக்காவும் ஆடு தான் இருக்குது. அப்போ பாடியவர் காக்கை பாடினியார், பாடப்பட்ட அரசன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன். ஓகேங்களா? ஆடுன்றது தான் ஷார்ட்கட்டு. ஆடு கோட்பாட்டு சேரலாதன் தான் பாடப்பட்ட சேர அரசன். ஓகேங்களா? ஸோ அங்கே பார்த்தா செங்குட்டம் இல்லை. ஓகேங்களா? ஏழே
கபிலா. அப்போ 7வது 10 கபிலர். செல்வா வந்து கடும் கோபம் ஆயிடுறாரு. ஏன்னாங்க செங்குட்டுவன் இல்லைன்றதுனால காக்காவும் ஆடு இருக்கிறத பார்த்தோன்னே செல்வா என்ன பண்ணுறாரு, ஏலே கபிலா அப்படின்னு சொல்லிட்டு செல்வா கடும் கோபம் ஆயிடுறாரு. அப்போ 7ஆம் 10 பாடிய புலவர் கபிலர். ஸோ செல்வ கடுங்கோ அப்படின்றவர் தான் வந்து பாடப்பட்ட சேர அரசன். ஓகேங்களா. ஸோ அப்போ அங்கே செங்குட்டுவன் இல்லை அப்படின்ற காரணத்தால் என்ன பண்ணுறாருங்க, ஒரு 8 படி அரிசியை எடுத்து பெருஞ்சோரை வடிச்சிடுறாருன்னு சொன்னேன். ஓகேங்களா. அப்போ 8 படி அரிசி அப்படின்றது 8ஆம் 10 அரிசி எடுக்கிறாருன்னு சொல்கிறேன். அரிசி இருக்கிறார் பாடிய புலவர் யாரை பாடுறாரு அப்படின்னா பெருஞ்சோரை ஆக்குறாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ பெருஞ்சேரல் இரும்பொறை, பெருஞ்சோறுன்றத பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 8 படி அரிசி என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து 9 மணிக்கு சாப்பிட்றாரு. அப்போ 9ஆம் 10 யாருங்க, பெருங்குன்றூர் கிழவனாக வந்து சாப்பிட்றாரு. அந்த அரிசியும் இந்த ஆடியும் சாப்பிட்டதால் அவர் என்னவா மாறிடுறாரு, இளமையாக மாறிடுறாரு. அதனால் இளஞ்சேரல் இரும்பொறை. ஓகேங்களா. ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் பார்க்குறப்ப ஞாபகம் வருங்க. நான் மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன் பாருங்கள். 2 கண்ணனும் சேர்ந்து, ஓகேங்களா, 2ஆம் 10 கண்ணனார் நெடுஞ்சேரலாதன் சேர்ந்து போகிறாங்க, நெடுஞ்சேரலாதன். ஸோ 3 மணிக்கு கௌதமனை கூட்டின்னு வர போகிறாங்கன்னு சொன்னேன், கூட்டிகிட்டு வரேன். அப்போ 3 மணிக்கு 3ஆம் 10 கௌதமனார் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன், செல்கெழு கூட்டிவன். அப்போ 3ஆம் 10 பாடியவர்கள் பாடப்பட்ட அரசர்கள். ஸோ 4 மணிக்கு காஃபி தராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, காஃபி வேணான்றாங்க. என்னென்ன காரணம், நரமுடி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 4ஆம் 10 பாடிய புலவர் காப்பியனார், பாடலுக்குரிய அரசன் வந்து நார்முடிச்சோரன். ஸோ 5ஆம் பரன் மேலே ஏறி பாருங்கள். அப்போ செங்குட்டு இருப்பான், அவனையும் கூட்டுவாங்கன்றாங்க. அப்போ 5ஆம் 10 பரணர், செங்குட்டிவன் தான் வந்து பாடப்பட்ட அரசன். ஓகேங்களா. ஸோ 6 அமரை என்ன பண்ணுறாங்க, பரன் மேலே ஏறி பார்க்குறாங்க. 6 அமரை ஏறி பார்த்தா காக்காவும் ஆடு இருக்குன்றாங்க. அப்போ 6ஆம் 10 காக்கை பாடினார், ஆடுகோட்பாட்டு சேரலாதன். ஸோ இதனால் காக்காவும் ஆடு இருக்கிறத பார்த்த உடனே ஏலே கபிலா அப்படின்னு சொல்லிட்டு செல்வா வந்து கடும் கோபமாகிறார். அப்போ 7ஆவது கபிலா அப்படின்னா 7வது 10 கபிலர், செல்வ கடுங்கோ அப்படின்றதான் பாடப்பட்ட சேர அரசன். ஓகேங்களா. ஸோ அப்போ இதை கோபமானதால் 8 படி அரிசி எடுத்து பெருஞ்சோரை வடிச்சிடுறாங்க. அப்போ 8வது 10 அரிசில் கிழார் பெருஞ்சோரை வடிக்கிறாங்கன்னு சொன்னால் பெருஞ்சோரல் இரும்பொறை. ஓகேங்களா. ஸோ அந்த 9 மணிக்கு வந்து அந்த சோரை சாப்பிட்ற கிழவர் இளமையாக மாறிடுறாரு. அப்போ 9ஆம் 10 பெருங்குன்று கிழார் இளஞ்சேரல் இரும்பொறை. ஓகேங்களா. ஸோ இந்த ஷார்ட்கட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ 1வது 10 இறுதி 10 கிடைக்கவில்லை. ஸோ ஆப்ஷன் பார்க்குறப்போ நீங்கள் இந்த அப்படியே லைட்டாக ஓவரில் அடிச்சிங்கன்னா நீங்கள் ஆப்ஷனில் வரத்தை வச்சு என்ன பண்ணிடலாம், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சூஸ் பண்ணி ஆன்சரை வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ கேஸ்க்கு இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனடியாக வந்துட்டுருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஷார்ட்கட் நல்லா இருக்குன்னா ஒரு லைக்கை போடுங்க. லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இதே போல் நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வந்து நான் வந்து போகிறதுக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஷார்ட்கட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதனா ஷார்ட்கட் வேணும் அப்படின்றதாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்கட் போட்டு கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.